இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சரியா? இனிமேலாச்சு நல்லா நடந்துக்க பாருங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா என்ன மாதிரி இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே திட்டி தீத்துருவாங்க. அது உங்களுக்கு நல்லது கிடையாது. உங்க வாழ்க்கையை அது வளமாக்காது, கீழே தள்ளிடும். அதனால இனிமேலாச்சு எல்லாத்துக்கிட்டையும் தன்மையா நடந்துக்க பாருப்பா மதுமிதா. நீ பேக் ஐடியோ உண்மையான ஐடியோ எனக்கு தெரியாது. ஆனா உன்னோட கையில தான் இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு வருபவர்கள் 35-40 வயதிற்கு மேலானவர்கள் தான் வருகிறார்கள். அவர்கள் தரமாகவும் மதிப்பு மிக்கவர்களாகவும் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள். சூப்பர் மதுமிதா. நல்ல உயர்வான சிந்தனை வளர்த்து கொள்ளுங்கள். தொடர்ந்து லைவுக்கு வாங்க. அம்மா சொல்லித்தரும் அறிவுரைகளை கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க வளர்க பல்லாண்டு மதுமிதா. தெரிஞ்சோ தெரியாம கூட தப்பு பண்ணுவீங்க. ஆனா இப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரக்கு ஆள் இருக்குதோ இல்லையோ தெரியல. நான் சொல்லித்தரேன். அடுத்தவங்க கிட்ட ஒரு தன்மையா ஒரு மதிப்பு கொடுத்து, பெரியவங்களை கண்டா அதுலேயுமே மதிப்பு நல்லா கொடுத்து கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும் எங்க போனாலும். வா நம்ம நிகழ்ச்சிக்கு. யோகி என்ற தம்பி வந்தாரு. இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் ஆசிரியர் கூட கலந்ததாக வாய்ப்பு உள்ளது. ஆமா, நிறைய பேர் கலந்துக்குவாங்க. சரி, ஒரு அறிவுபூர்வமா ஒரு இது நடத்துறாங்க, நீங்க லைவ் கொண்டு போறாங்க அப்படிங்கறக்காக நிறைய பேர் வந்துட்டு போவாங்க லைவ்ல. நான் டைவர்ட் ஆயிட்டேன். இந்த தக்காளி சட்னி மூஞ்சி பார்த்த உடனே எனக்கு மைண்டு வேற மாதிரி ஆயிப்போச்சு. சரிப்பா, சரி போய் எல்லாம் நேரத்துல படுத்துங்க. மணி 10க்கு மேல ஆயிப்போச்சு. நாளைக்கு பார்ப்போம். இந்த விஜயகுமார் அப்படின்னு ஒரு ஹையர் ஆபீசர், அந்த விஜயகுமார்னு ஒருத்தர் வருவார். அவர் நிறைய கொஸ்டின் போடுவார், ஆன்சர் சொல்லுவார். அவர் ஒரு ரிட்டையர்டு கிராஜுவேட் ஆபீசர். அம்மா கெஜெட்டட் ஆபீசர். அம்மா மதுமிதாவை மன்னியுங்கள். மன்னிச்சிட்ட சாமி. அந்த பொண்ணு திருந்தனம் இல்லை. அடுத்து யாருக்கிட்டையும் அப்படி நடந்துக்க கூடாது. அந்த பொண்ணுக்கு ஒரு அறிவுரைக்காகத்தான் சொல்றேன். இப்படி நம்ம சொல்லுச்சுன்னா தான் அந்த பொண்ணுக்கு உரைக்கும். அந்த பொண்ணுக்கு அடுத்து மற்றவங்க கிட்ட நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வரும். அதுக்காக தான் நான் சொல்றேன். பின்ன அந்த பொண்ணுக்கு எனக்கு என்ன கிடக்குது? எனக்கு பேத்தி மாதிரி இல்லை. வந்த உடனே லைவுக்குள்ள வந்த உடனே ஒரு மூஞ்சிய தக்காளி சட்னி மாதிரி போட்டா யாருக்கு தான் கோபம் வராது? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்க. அப்படி என்ன நான் பண்ணிட்டு இருக்கிறேன்? மூஞ்சிய அப்படி காட்டுறக்கு அதெல்லாம் தெரியாதா? என்னமோ இந்த லைவுக்கு சூடி வச்சிட்ட மாதிரி தெரியுது. டெய்லி இல்லை, ஒரு 2 நாளா ஒன்றும் இல்லாத இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் யாரோ ஒருத்தர் பூதுறாங்க. இப்போ அந்த ராயப்பங்கிற ஐடி கூட வந்துச்சு. ஒரு கமெண்ட்ஸ் போட்டுச்சு. அப்புறம் அதை தூக்கி விட்டுட்டேன். அவன் வந்தானா கெட்ட கெட்ட வார்த்தையாவே பேசிட்டு வரான். அவனை இங்கிருந்து வானத்துல இருந்து விழுந்தானா என்னன்னு தெரியல. ராயப்பங்கிற ஒரு பேக் ஐடி வச்சுட்டு வர்றான். எனக்கு